பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டினுடைய கடைசிக்குள்ளாக நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு என்னோடு பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளிலே நமக்கு பலன் உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால தான் நம்மை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவராய், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தாண்டி போக பண்ணுகிறவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த காலைவேளையில் கூட உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் அநேக சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதை நீங்கள் அனுபவித்து உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிட்ட நாளில் அவர் அணுகுகிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் கிட்டி சேருகிற, நம் பக்கமாய் திரும்புகிற, நம் பட்சத்தில் வருகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன சூழ்நிலையில் தான் தீர்க்கதரிசி பாடுகள் நடுவில் ஒரு நம்பிக்கை என்ற புத்தகத்தை புலம்பலாய் எழுதுகிறார். அது ஒரு அழுகை, வேதனை, கண்ணீர், பாடுகள் நடுவில் எழுதப்பட்டாலும் அதிலே ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? யாரை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலே பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எந்த போராட்டம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? ஆண்டுகள் முடிந்து போகிறது, இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி சூழ்நிலைகளை நினைத்து கலங்கி இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியம், சாசின் திட்டங்கள், அது கெட்ட சொப்பனங்களிலே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அணுகி சொல்லுகிறார், பக்கத்திலே வந்து சொல்லுகிறார், பக்கத்திலே நின்று சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. காரணம் என்ன? தேவன் 365 முறைக்கு மேலாக இந்த வேதத்தில் பயப்படாதே என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கும் போது நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமேன். கொந்தளிக்கிற கடல் அலைகள், படகு மூழ்கி விடுமோ என்ற சூழ்நிலையில் சீசர்கள் பயந்த நேரத்தில் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கூப்பிட்ட நாளிலே நீங்கள் கூப்பிடணும். ஆண்டவரை பார்த்து சூழ்நிலைகள் மத்தியில் கூப்பிடணும். ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும். எல்லா காரியத்துக்கும் அவர் துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். பாடுகள் மத்தியிலே நம்பிக்கையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் சூழ்நிலையில் எந்த பயமாக இருந்தாலும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம், வேலை காரியம், சம்பாத்திய காரியம், எல்லாத்துலேயும் கர்த்தரோட விடுதலை கொடுக்க போகிறார். பயப்படாது என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை, பாடுகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்து இப்பொழுது இருக்கிற நிலைமையை தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடினால் நாங்கள் கூப்பிடுகிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே, குடும்பத்திலே என்னென்ன சூழ்நிலைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், சத்துருக்களின் பயமுறுத்தர்கள், பிரச்சனைகளின் பயமுறுத்தர்கள், வியாதிகளின் பயமுறுத்தர்கள், போராட்டங்களின் பயமுறுத்தர்கள், எந்த தீய சக்திகளின் பயமுறுத்தர்கள், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் கர்த்தர் தாமே நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களை அணுகுகிற தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கு எங்களை பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே சூழ்நிலைகள் அணுகி எங்களை பயமுறுத்தினதை மாற்றி நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் எங்கள் பட்சத்தில் அணுகி பயப்படாதே என்று சொல்லுகிறதற்காய் நன்றி. இப்பொழுது வியாதிகள் விலகட்டும், இப்பொழுது பிசாசின் கட்டுகள் உடையட்டும், இப்பொழுதும் கர்த்தர் நாமத்தினால பிரச்சனைகள் மாறட்டும். இப்பொழுதும் என்னென்ன சூழ்நிலையில் பயமுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பொல்லாத சூழ்நிலைகளில் அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் விலகி போவதாக. கெட்ட சொப்பனத்தில் வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் இப்பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கும்
ஜெபிக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி இப்பொழுது எல்லா பயமும் நீங்கி போவதற்காய் நன்றி. ஜெயம் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் விடுவித்ததற்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென்.